Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்புறவுகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வார்த்தை லூக்கா 21வது அதிகாரம் அங்கே 36வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, விழித்திருந்து ஜெபிப்பது என்பது என்ன? இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருப்பாங்க, நான் நித்திர கொள்ளாமல் தூங்காமல் ஜெபிப்பது என்பது, ஜெபத்தை விழித்திருந்து ஜெபிப்பது என்பது ஒரு காரியத்தை யோசித்துக் கொண்டிருப்பார்கள். பிரியமானவரை, அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லவில்லை. ஒரு ஜெபம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்க போறேன்டா, அந்த ஜெபத்துக்கான ஒரு பெரிய தெளிவு காணப்பட வேண்டும். அது நான் எதற்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி காணப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த ஜெபத்துல பிரியப்படுகிறாரா, ஆண்டவருடைய சித்தமா, இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அங்கீகரிப்பாரான்ற ஒரு பெரிய தெளிவு எனக்கு உங்களுக்கும் காணப்பட வேண்டும். என்னுடைய சிந்தனையில, என்னுடைய ஆத்மாவில, என்னுடைய ஆவியில, ஆமென், என்னுடைய சரீரம் முழுவதும் அந்த ஜெபத்தை குறித்ததான ஒரு பெரிய தெளிவு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், என்ன விண்ணப்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று தெரியாதபடி இன்னைக்கு அநேகர், ஆமென், நாங்களும் சில வேளை அப்படி நாங்கள் ஜெபித்திருக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நன்றி நன்றி, எதற்காக நன்றி, எதற்காக ஸ்தோத்திரம், என்ன விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம் என்று தெரியாதபடி ஸ்தோத்திரம் நன்றி நன்றி என்று நிறைய ஜெபத்தை குறித்து அந்த ஒரு பெரிய தெளிவில்லாதபடி அந்த போக்குக்கு அப்பாற்பட்ட அநேக காரியத்தை குறித்து நாங்கள் புலம்பிக் கொண்டிருப்போம், அலம்பிக் கொண்டிருப்போம். ஆனால் சொன்னால், அஞ்ஞானிகளை போல நீ ஜெபிக்காத, மூடனை போல நீ அலம்பாத. அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். சில வேளைகள்ல வேலை செய்யற இடங்கள்ல வரும், சில வேளை ஊழியம் செய்யற இடங்கள்ல வரும். இன்னைக்கு நிறைய சம்பவங்கள், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அல்லேலூயா. பிசாசு பிரச்சனைகளை கொண்டு வருவார். இந்த காரியத்திலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுமெண்டா அதை குறித்ததான ஒரு பெரிய தெளிவு வேண்டும் என்று சொல்லி நான் நீங்களும் கண்டுபிடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தா சில வேளைகளை ஆட்கள் மாறுவாங்க, இடங்கள் மாறும், நிகழ்வு மாறும். ஆனா அந்த பிரச்சனையை வடிவம் மாறவே மாறாது. அந்த பிரச்சனை ஒன்றாத்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா அதனால நீங்களும் கண்டுபிடிக்கணும். ஆமென். அவைகள் இருந்து தப்பிவி கூடமாண்டா, அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுக்கணுமாண்டா, அந்த பிரச்சனையை குறித்து, ஆமென், ஒரு பெரிய தெளிவு வேண்டும். எதனால, எந்த சந்தர்ப்பத்துல, எந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி நானும் நீங்களும் கண்டுபிடிச்சு அந்த காரியத்துக்காக நானும் எங்களும் ஜெபிக்கிற பொழுது அந்த தடைகளை, அந்த நபர்களின் பிரச்சனைகள், வீணான சிந்தனைகள், வீணான பிரச்சனைகள், வீணான போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் பிசாசு கொண்டு வருகிற அந்த சதி திட்டங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே எல்லாவற்றையும் அங்கே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிற பொழுது அந்த கட்டுக்களை கர்த்தர் உடைப்பார். அந்த சம்பவத்தில் நிகழ்ந்த அந்த காரியங்கள், கொண்டு வந்த பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அவர் தான் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல விழித்திருந்து அந்த என்ன காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறோனோ அதுல ஒரு பெரிய ஃபோக்கஸ், பெரிய ஒரு தெளிவு எனக்கும் உங்களுக்கும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் நிறைவாக நடத்துவாராக. அவர் பெரிய காரியங்களை, ஒரு பெரிய விடுதலைகளை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அவன் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். அவன் அவனுடைய சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்கிற பொழுது அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.